Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் எஸ் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். ப்ராடக்டோட அன்பாக்சிங் ஆல்ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, தம்ப்நெயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ் மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோபாட் நான் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரம் தி பிராண்ட் ஆஃப் உலான்சி. ஓகேங்களா, நான் வந்து ஒரு vlogger. ஓகேங்களா, அண்ட் பார்த்தீங்கன்னா அன்பாக்சர். ஸோ அதனால் எனக்கு அது யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை நான் வந்து எடுத்திருக்கேன். எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா அமேசானில் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு யூசர் ரிவ்யூ கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் வாங்கி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 8 months மேலே ஆயிடுச்சு இந்த ப்ராடக்ட்டை. பட் ரிவ்யூ பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ வந்து ப்ராப்பராக வரல. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கரப்டட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னால் அந்த போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் தான் இப்போ வந்து இதை வந்து ரீரிவ்யூ நான் வந்து பண்ணுறேன். ஸோ வாங்க டீட்டெயில்டாக இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பேசலாம். ஸோ எஸ் மக்களே, ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்டு. அதாவது நம்மளோட உலான்சியோட BG34 நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து என்ன ப்ராடக்ட் அப்படின்னா MT34. சாரி, நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன். உலான்சியோட MT34 நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸிங் தான். 1480க்கு நான் வந்து எடுத்திருந்தேன் இந்த ப்ராடக்ட்டை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த உலான்சியோட இந்த ப்ராடக்ட்டு. ஓகேலா, அண்ட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 months மேலே ஆகுது. லாஸ்ட்டு ஐ திங்க் நவம்பரில் எடுத்தேன்னு நினைக்கிறேன். நவம்பர்லேயோ டிசம்பர்லேயும் நான் அதை வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மக்களே. ஸோ இது வந்து ஒரு மோனோபாட். அதாவது நீங்கள் இப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் டேக் தி வீடியோஸ். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ ஹெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் யூ கேன் அட்டாச் யுவர் DSLRs, டிஜிட்டல் கேமராஸ், அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன்ஸ், ஈவன் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமராஸ் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். எனி டைப் ஆஃப் கேமராஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபோன் கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம். எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதனால தான் இது வந்து ஒரு மோனோபாட். பட் இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து 3 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 இல்லை 4 ஃபீச்சர்ஸ் கூட சொல்லலாம். அந்த ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மோனோபாட், அது மெயின் ஃபீச்சர், அதுதான் இந்த கேமராவே. பட் இதை தாண்டி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரூ ஹெட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக மெயின் ஃபீச்சர். ஸோ இது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கிடையாது. இந்த ஸ்க்ரூவில் நீங்கள் இந்த மாதிரி கேமராவை அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேல, நீங்கள் இப்படி டர்ன் கூட பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக நீங்கள் இப்படி டைட்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எந்த பொசிஷன்லாம் வச்சு நீங்கள் டைட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது என்னோடய பழைய கேமரா 2011 எடுத்த என்னோட SX130IS. இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. பேட்டரி இல்லைன்னு நினைக்கிறேன், பேட்டரி காலி. பட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பேட்டரிஸ் வந்துச்சு. பட் இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் DSLRஸும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்டல் கேமராஸும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி இதில் அன்ஸ்க்ரூ இப்படி பண்ணிங்கன்னா ஸ்க்ரூலேருந்து வெளியே வந்துடும். ஸோ இது வந்து மெயின் ஃபீச்சர். இதில் இருக்கிற ஒன் ஆஃப் தி மெயின் ஃபீச்சர்ஸ், இந்த கேமராவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி மெயின் ஃபீச்சர்ஸ் லைக் இந்த ட்ரைபாட். ஸோ இந்த மோனோபாடோட மெயின் ஃபீச்சர் தான் நீங்கள் பார்த்தீங்க. இதை தாண்டி இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இது ஜஸ்ட் நாட் எ மோனோபாட், இது வந்து ஒரு மினி ட்ரைபாடும் ஒர்க் பண்ணோம். ஸோ நீங்கள் பாட்டுக்கு இப்படி வச்சுட்டு மேலே நீங்கள் கேமராவை அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் பாட்டில் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் எங்கே வேணாலும். இது எங்கே யூஸ் ஆகணும், என்ன டேபிள் வச்சு நீங்கள் பேசணும்னு நினைக்கிறாங்க, வாக்கிங் பண்ணணும்னு நினச்சாலும் சரி. அப்படி இல்லைனா வந்து எங்கேயாவது இப்போ ஹோட்டலுக்கு போகிறீங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சாப்பிட்றத நீங்கள் சாப்பிடும்போதே நீங்கள் வந்து வ்ளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் வ்ளாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ நல்லா கிரிப்பியாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரப்பரிஷ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அப்படின்றனால இது வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு கிரிப்பான ஒரு ட்ரைபாடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2வது ஃபீச்சர். லைக் ஃபஸ்ட் ஃபீச்சர் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு சொல்லலாம். செகண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர், இட்ஸ் அன் எக்ஸ்பேண்டபிள் ஒன். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப தூரத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இங்கே லாக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லாக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். லாக் எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, லாக் ரிலீஸ் ஆகுதா? ஸோ இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்பேண்டபிள் ஃபீச்சராக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ செல்ஃபி கிட், லைக் செல்ஃபி ராட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் டேபிள் வச்சு நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போதும் இதே மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு ஹைட் பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டு நீங்கள் அன்பாக்சிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 3வது ஃபீச்சர் விச் இஸ் அன் சூப்பர் திங். அந்த ஃபீச்சர் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னிருந்தேன்ல ஃபோனும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அடாப்டரை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ஹெட் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ ஹெட்டில் இந்த அடாப்டரை மாட்டி விட்ருங்க. மாட்டி காட்டுற பாருங்க. ஸோ மாட்டிட்டிங்கன்னா உங்களோட ஃபோனை இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் லாகிங் பண்ணிட்டோ இல்லை அன்பாக்ஸ் பண்ணிட்டோ நீங்கள் போயிட்டே இருக்கலாம்.
இது ஒரு ஃபீச்சர் சரிங்களா. இது வந்து இதில் இருக்க மெயின் ஃபீச்சர்னே எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த அடாப்டர் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது இருக்கும். பட் இந்த அடாப்டர் இதுக்கு தேவையே இல்லை. இந்த அடாப்டர் இட்ஸ் நாட் அட் ஆல் நெசசரி. இதுக்கு நீங்கள் வந்து போகிறீங்க இந்த மாதிரி அடாப்டர் நீங்கள் மறந்து வச்சுட்டு போயிடுறீங்க. இந்த அடாப்டர் கொஞ்சம் வந்து எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் தான், நான் இப்போ காட்டின அடாப்டர். பட் ஆனால் இந்த அடாப்டர் நீங்கள் எடுத்துகிட்டு போக மறந்துட்டீங்கப்பா, ஐயோ அடாப்டர் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேனே, நான் எப்படி ஃபோனை நான் வந்து லாகின் பண்ணுவேன்னா, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிள் தான். இது வரைக்கும் பாருங்கள், இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கேவே உங்களுக்கு ஒரு ஹோல்டர் வந்துடும். ஸோ ஜாலியாக இப்போ காட்டுற பாருங்கள், ஜாலியாக உங்களோட ஃபோனை இப்படி அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். சாரி எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சா, நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் பாட லாக் எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் மக்களே. ஸோ இட் ஒர்க்ஸ் ஆல்சோ ஆஸ் ஒரு ஸ்ப்ரிங் டைப் ஒரு ஹோல்டர் விச் ஃபிட்ஸ். இது வந்து என்னோடய மோட்டோரோலாவோட H20 ஃபியூஷன். ஸோ இதுலேயும் வந்து இது வந்து ஃபிட் ஆகுது அழகாக. நான் வந்து யூஸ்வலாக என்னோட OnePlus இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு என்னோட OnePlus 6 அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஃபிட் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து 3 இன்ச் ஸ்க்ரீன் வரைக்கும் இது ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவும் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரிங்கை புல் அவுட் பண்ணால் போதும், இந்த வெளியே வந்துடும். அண்ட் எப்போ நீங்கள் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா இது வெளியே வராது. ஸோ இது வந்து ஒரு 3வது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்கிறது என்னென்னா இந்த பால் ஹெட்டு. இந்த பால் ஹெட் கொடுத்துருக்காங்க, நாபும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வேணால் நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம், வெச்சவர் டைரெக்ஷன் யூ வாண்ட். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 45 டிகிரிஸ் வரைக்கும் நீங்கள் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த இடம் மட்டும் குரூ கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல மட்டும் நீங்கள் 90 டிகிரிஸ் வரைக்கும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் யூ கேன் டூ எனி அன்பாக்சிங் இஃப் யூ வாண்ட். ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். ஓகே, ஸோ இது தான் கைஸ் இந்த உலான்சியோட BT34 MT34 நினைக்கிறேன், பேர் ஞாபகம் இல்லை. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ. ஸோ வாங்க இப்போ அதோட நெகட்டிவ்ஸை பற்றி பேசுகிறேன். இப்போ இது வரைக்கும் பேசுனது எல்லாமே பாசிட்டிவ்ஸ்லேயும் வந்துடும். ஸோ நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லிடுறேன். நம்பர் 1 நெகட்டிவ் நான் இதில் நோட் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரிப்பு, லைக் இந்த ட்ரைபாட் வெர்ஷன். இது வந்து நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி வைஸ் ஓகே. பட் லைட்டாக வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு மாதிரி ரப்ரிஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா இல்லைனான்னு தெரில. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியான அந்த கேமராஸ் வைக்கும்போது கடகடன்னு ஆடுது பேசிக்கலாகவே. ஸோ அது வந்து கொஞ்சம் இந்த குவாலிட்டி அந்தளவுக்கு சரியில்லையா என்னன்னு தெரியல, இல்லை ரப்பர் மாதிரி கொடுத்துருக்கறதுனால வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்டெடினஸ் இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதுதான் இதில் இருக்க நம்பர் 1 நெகட்டிவ். நம்பர் 2 நெகட்டிவ், நான் சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் ஒரு செல்ஃபி ஸ்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கேமராவோட இந்த ஒரு மோனோபாடோட வெயிட் கொஞ்சம் கூட, அதாவது ஹெவி குவாலிட்டி அப்படின்றதுனால பில் குவாலிட்டி சூப்பர். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அதோட வெயிட் கூடுது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்னன்னா, நீங்கள் ஹெவியான கேமராவோ ஹெவியான ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட கை அதை தாங்குமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ் யூ மே ஹாவ் டு லூஸ் தி கேமரா. அதாவது என்ன சொல்கிறது, கடன்னு ஆள ஆரம்பிச்சிடும் உங்கள் கை. ஆப்வியஸாக நீங்கள் வெயிட்டான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ஸ்டிக்கில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கை ஆடும். ஸோ இன்ஃபேக்ட் சப்போஸ் இன்கேஸ் உங்களோட ஃபோனில் வந்து ஸ்டெபிலைசேஷன் மோடு இல்லை அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோஸும் அந்த மாதிரி ப்ளரியாக வரும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பட் ஏன் அன்பாக்சிங் பண்ணும்போது நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டட் நீங்கள் கொஞ்சம் ஹைட் வேணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இந்த ராட் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2வது நெகட்டிவாக நான் பார்த்தேன். 3வது நெகட்டிவ் இதில் இருக்கிற இந்த பால் ஹெட்டு. இந்த பால் ஹெட் ஆக்சுவலாக பாசிட்டிவாக தான் சொன்னேன். பட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஹெவியான ஏதாவது கேமரா நீங்கள் வச்சிங்கன்னா பால் ஹெட்னு கொஞ்சம் நழுவி போகுது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, நீங்கள் பார்த்து தெரியும், செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, மெட்டாலிக்கு. ஸோ என்ன அது எவ்வளோ டைட் பண்ணாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெவியான கேமரா வச்சிங்கன்னா கொஞ்சம் நழுவி கீழே வந்துடுது. இட் லூசஸ் இட்ஸ் பொசிஷன் வேறவர் இட்ஸ் ஃபிக்ஸ்ட். ஸோ அதெல்லாம் இருக்கிறது 3வது நெகட்டிவ். 4வது நெகட்டிவ் இதை சேர்ந்து இந்த நாபு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் டைட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் நீங்கள் டைட் பண்ணலாம், இட் கீப்ஸ் ஆன் கோயிங். பட் ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் டைட் பண்ணாமல் விட்டுருணும். ஆக்சுவலாக அதுக்கு மேலே நீங்கள் இன்னும் டைட் பண்ணிங்கன்னா இது உடைய வாய்ப்புகள் இருக்குது. இது பார்க்குறது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது எனக்கு. ஸோ இது உடஞ்சிருச்சு அப்படின்னா சோலி முடிச்சு இந்த ட்ரைபாட், இந்த மோனோபாட் உங்களுக்கு வேஸ்ட். அதாவது இந்த டிவைஸே உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா இதுதான் இருக்கிற முக்கியமான விஷயமே. இது வந்து ரிமூவபிள் கூட கிடையாது, இதோட தான் ஒட்டி இருக்கும். அப்படின்றதுனால இது மட்டும் இந்த நாபு மட்டும் போச்சு அப்படின்னா அவ்வளோதான், இதை நீங்கள் குப்பையில் தான் தூக்கி போடணும். ஸோ இது வந்து அடுத்த ஒரு நெகட்டிவ், 4th நெகட்டிவ். 5th அண்ட் ஃபைனல் நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவாக இருந்தாலுமே எனக்கு இந்த ஸ்ப்ரிங் மேலே சந்தேகமாக இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் ஓகே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பட் இதில் இருக்க முக்கியமான நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரிப்பு, இந்த கிரிப் பேட்ஸ் கொடுத்துருக்காங்களே, சாரி ஃபார் தி நெயில்ஸ், இந்த கிரிப் பேட் கொடுத்துருக்காங்களே, இந்த கிரிப் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் வந்து ப்ராப்பராக பிடிக்க மாட்டேங்குது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிடிக்குது, ஒரு என்ன சொல்கிறது 1 or 2 minutes
பிடிக்குது 3-4 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் இருந்ததுன்னா இது நழுவி ஃபோன் வந்து டமாக்குன்னு வெளியே வந்துடுது, விச் இஸ் அகைன் அ நெகட்டிவ் பார்ட். ஸோ இதுதான் கைஸ் இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸோ இட் ஹாஸ் நெகட்டிவ். என்ன தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து இந்த மோனோபாட் எனக்கு வந்து கொடுக்கல, ஓகேங்களா. ஸோ அதனால தான் இப்போதைக்கு நான் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் இட் இஸ் ஆல் கோயிங் குட். என்ன ஒன்று இதோட ப்ரைஸ் கொஞ்சம் கூட, 1500 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றபோது கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருக்குது, அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பட் மற்றபடி பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆல் குட். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா வந்து வர்த்தி தான். இது வந்து நான் வந்து இப்போது எப்போயாவது வ்ளாகிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன். இப்போ வ்ளாகிங்க்கு நான் வந்து ஒரு பவர் பேங்க் உள்ள ஒரு மோனோபாட் எடுத்துட்டேன். ஸோ இது தேவைப்படாது. பட் ஸ்டில் வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் பண்ணிட்டுருக்கேன் என்னோடய ஃபஸ்ட் ஃப்ளோரில். என்னோடய கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் சில சமயங்கள் அன்பாக்சிங் பண்ணும்போது இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா என்னோடய டிஜிடெக்கோட DTR 550 MTயா 550LW சொல்லிட்டு ஒரு ட்ரைபாடில் தான் இப்போ நான் ஆக்சுவலாக வந்து என்னோட அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ கீழே நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ அன்பாக்சிங் பண்ணணும், குயிக்கான ஒன்று அன்பாக்சிங் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த ட்ரைபாடை எடுத்துகிட்டு கீழே ஓடிட்டு இருக்க முடியாது. எவ்ரி டைம் மேலேயும் கீழே நான் அலைய முடியாது. அப்படின்றதுனால இதை நான் வந்து ஒரு குயிக்கான ஒரு ட்ரைபாடாக நான் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், விச் இஸ் குட் இனஃப். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ எஸ் மக்களே, திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராடக்ட், அபவுட் உலான்சியோட மோனோபாட், ஓகேங்களா. ஸோ கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் வாங்கிக்கோங்க. நான் இப்போ காட்டினேன், அதோட லிங்க் நான் கொடுத்துட்றேன், போய் வாங்கிக்கோங்க. நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் இருக்குமான்னு தெரியல, கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஒர்த்து தான். ஏன்னா அந்த குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் ஹெவி தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் விளாகர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் விளாக் பண்ணுறது நல்லா கிரிப்பாகவும் இருக்குன்றதுனால உங்களுக்கு நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராடக்ட். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வித் another beautiful product review or anything else. Until this, Rajiv signing off. Take care and bye guys.